ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் நம்ம தீபாவுக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. தீபாவோட உயிருக்கு ரம்யா தான் யமனாக இருந்திருக்கிறாங்க. ஐஸ்வர்யா ரம்யாவை ஃபுல் ஃபோர்டில் ஏற்றி விட்டு ஐஸ்வர்யா பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க. ரம்யா என்னன்னா, எனக்கு கார்த்திக் கிடச்சே ஆகணும், அது வரைக்கும் நான் இந்த தீபாவை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அட்டம்ப்ட்லேயே தீபாவை போட்டு தெளியலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நம்ம தீபாவை கொல்றதுக்கு ஆள் அனுப்பிடுறாங்க. ஸோ ரவுடிங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா தீபாவை துரத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. தீபாவும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. தீபா ரவுடிங்களை பார்த்தாங்களே தவிர முன்னாடி வந்த காரை பார்க்கல. ஸோ தீபா பார்த்திங்கன்னா காரில் இடித்து ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் பண்ணிடுறாங்க. தீபா உயிருக்கு போராடிட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்ற விஷயத்த கார்த்திக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணி சொல்கிறாங்க. அங்கே கார்த்திக் பார்த்திங்கன்னா ரம்யா கிட்டே போயிட்டு என் ஒய்ஃப்க்கு அப்படின்னு சொல்லாமல் வீட்டில் ஒரு சின்ன இஷ்யூ, எனக்கு லீவ் வேணும், பெர்மிஷன் வேணும்னு சொல்லி கேட்குறாரு. அவங்களுமே பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஆனால் கொடுத்த உடனே ரம்யாவோட முகம் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமாக மாறிடுது. நான் போட்ட பிளான் சக்ஸஸ் போல் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, ரம்யா ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணிவிட்டு நம்ம நினச்ச மாதிரியே எல்லாமே முடிஞ்சிருச்சு, அதோடு மட்டும் இல்லாமல் இனிமே இந்த தீபாவோட தொல்லை இருக்காது, தீபாவோட இடத்துல இனிமே நான் தான் இருக்க போகிறேன், அதோடு மட்டும் இல்லாமல் நான் தான் அந்த வீட்டோட மருமகள், அண்ட் கார்த்திக்கு பொருத்தமானவங்களே நீங்கள் தான் ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரம்யாவை பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ஏற்றி விடுறாங்க. ரம்யாவும் ரொம்பவே ஹாப்பியாகிடுறாங்க. அண்ட் அடுத்து கார்த்தியோட மனைவியாக போகிறோம் அப்படின்ற அது ஒரு சந்தோஷத்தில் அவங்க பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம தீபா உயிருக்கு போராடிட்டுருக்காங்க அப்படின்னு கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க. இவங்களுக்கு உடனே பிளாட்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொன்ன உடனே கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்கிட்ட இருந்து என்னென்னலாம் எடுக்க முடியுமோ எல்லாமே எடுத்துக்கோங்க, ஆனால் எனக்கு இவங்க உயிர் ரொம்ப முக்கியம், எனக்கு தீபா வேணும் அப்படின்னு சொல்லி கார்த்திக் ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப பயங்கரமாக பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணியும் அழுகிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம தீபா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்ற விஷயம் தெரிஞ்சு எல்லாருமே பார்த்திங்கன்னா வராங்க. அபிராமியெல்லாம் வந்துடுறாங்க. அபிராமி என்னப்பா கார்த்திக் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தீபாவுக்கு உடனே ரத்தம் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. என்னப்பா கார்த்திக் இப்படி சொல்கிறிய, ஓம் பிளட் குரூப் தீபாவோட பிளட் குரூப் சேம் தாப்பா அப்படின்னு சொன்னோன்னே கார்த்திக் தீபாவுக்காக பிளட்